ஏன் கூப்பிட்டீங்களா? மாமா சொன்னாங்க. இந்த மஞ்சள் இதெல்லாம் எடுத்துங்க, வெயிலில் வைங்கப்பா, வெயில் போயிடும், வெயிலில் காய வைக்கணும். நான் உடச்சிட்டு வந்துருக்கேன். சரி சரி. என்ன பண்ணுறீங்க? சாம்பிராணி போட்டியா இல்லையா? சாம்பிராணி போட்டாச்சு. சரி, இதெல்லாம் எடுத்து வெயிலில் வைங்க. சாம்பிராணி சாம்பிராணி எடுத்துவாங்க. சரி, முடிஞ்சிடல. சாப்பிட வரீங்களா? இப்படி உடச்சி கொண்டு போனாதான் இந்த மில்லில் அரைப்பாங்க. முழுசாக கொண்டு போனால் அரைக்க மாட்டாங்க. கரண்ட் மில்லுன்னா அரைக்கலாம். முழுசாக கொண்டு போனால் அந்த திருவையில் வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சளை 2-3 உடச்சி நல்லா காய வச்சு, நம்ம மிளகாலாம் காய வைக்கிற மாதிரி இதையும் 2-3 நாளைக்கு காய வச்சு தான் கொண்டு போனால் தான் அரைப்பாங்க. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் 6 கிலோ மஞ்சள் வந்து எல்லாம் உடச்சி அங்கே 2 தாம்பாளத்தில் இருக்குது, இங்கே ஒரு 4 தாம்பாளம் எல்லாமே உடச்சிட்டு மஞ்சள் தூள் சாப்பிட வேண்டியதான். இது வந்து மஞ்சள் தூளுக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு காய்கறி மட்டும் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், சுட சுட சாதம். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. மற்றபடி பழவாரம் இந்த மாதிரி மஞ்சள் தூள், மிளகாத்தூளுமே ரெடி ஆகிட்டுங்க. சொல்ல மறந்துட்டேன். மிளகாத்தூள் ரெடி ஆகிட்டு திருவையில் அரைச்சது மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்.